Today is much more than the inauguration of a new campus. It marks the beginning of a new chapter in the journey of Wales. At Wales, we've always believed that education must evolve with the world. As technology transforms every industry, universities too must transform the way students think, learn, and prepare for the future. With that vision, we are proud to present India's first AI integrated vertical university campus, a campus that's designed not only for today's learners but also for tomorrow's leaders. Every aspect of this campus is built with one purpose in mind: to put students first. From AI-enabled classrooms to collaboration spaces, innovation hubs, industry-collected laboratories, and wellness facilities, every decision has been guided by one question: how can we create the best possible learning experience for our students? This campus is different because it's not just a place where education happens. It is an ecosystem where AI enhances learning, industry connects with academia, entrepreneurship is encouraged, research is nurtured, and every space has been thoughtfully designed to inspire creativity, collaboration, and innovation. Our vision is bold yet simple: to make this campus as one of the finest university campuses in India, not because it's the tallest building or equipped with the latest technology, but because it will nurture graduates who are future ready, globally competent, ethically grounded, and driven to make a meaningful impact to society. On a personal note, I would also like to express my heartfelt gratitude to my husband, architect Lashwin Kumar, for transforming our shared vision into reality and for designing and creating an inspiring campus that beautifully blends functionality, sustainability, technology, and aesthetics. இந்த திருவான்மியூர் கேம்பஸ் நமக்கு கொடுத்தது வந்து கலசலிங்கம் யூனிவர்சிட்டியை உடைய சான்சலர் டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள். அவர் இன்றைய தினம் நம்மிடத்திலே இல்லை. அவருடைய மகன் அர்ஜுன் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பில்டிங்கை கட்டியவர் அவர், முடித்தது வேல்ஸ். அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கே இது ஒரு பெருமைப்பாக இருக்கும். இந்த பில்டிங் வந்து 1 year பேக் எப்படி இருந்துச்சு, இப்போது போகிற எல்லோருமே வந்து இந்த பில்டிங்கை பார்க்காம போகாத ஆளே இல்லை. அந்த கிரெடிட்ஸ் கோஸ் டு மை சன்-இன்-லா ஆர்கிடெக்ட் லக்ஷ்மண் குமார். அவர் தான் வந்து இதை அப்படியே அப்சைட் டவுனாக மாற்றிட்டாப்புல. ஸோ இன்றைக்கி இதை இனாகரேட் பண்ணிவிட்டு இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பிரமிப்பாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண் அண்ட் அர்ஜுன் ஃபார் பீயிங் ஹியர். அப்பா இல்லை, அம்மா வருவாங்கன்னு நினச்சேன். பிரதர்கிட்டையும் காலைல பேசினேன். Anyway, thank you so much for giving us this opportunity and giving us this building to us and make this building a very big milestone of this area. Thank you so much. And இந்த கேம்பஸில் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க இது வந்து ஒரு 3500 to 4000 தான் கெப்பாசிட்டி. பட் இப்போவே 2000 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர்லேயே இருக்காங்க. அதில் ஏவியேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு கோர்சஸ் தான் இங்கே ரன் பண்ணுறோம். ஸோ எங்களோட ஏவியேஷன் காக்பிட், எம்ஹெச் காக்பிட் சேர்ந்து இந்த கொலாபரேஷனோட இங்கே ஏவியேஷன் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். அவங்களுக்கு எங்களுடைய தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வருஷமே நாங்கள் 2 நியூ கேம்பஸஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ திருவான்மியூரில், இதுக்கு முன்னாடி வந்து அடையாறில் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ், அதை வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டி இப்போது அஃபிலியேஷன் பண்ணி அதில் இப்போது வேல்ஸ் யூனிவர்சிட்டி ரன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இடம். அவருடைய இடத்துல டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது அது அஃபிலியேட்டட் டு வேல்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அதுவும் இந்த வருஷம் தொடங்கியிருக்கு. அதுலேயும் ஒரு 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் மட்டும் திருவான்மியூர்லேயும் அண்ட்
அடையார்லையும் வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அருணாச்சல் பிரதேஷ் நார்த் ஈஸ்டில் அருணாச்சல் கவர்மெண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு இடம் கொடுத்து அதில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு MOU சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து அருணாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட்டே ஃபண்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃபண்ட் பண்ணுது, வேல்ஸ் யூனிவர்சிட்டியும் ஃபண்ட் பண்ணி இட் இஸ் அ PPP ப்ராஜெக்ட். அதுவும் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டி இந்த நேரத்தில் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு இந்த இவ்வளோ வேலையில் இவ்வளோ பிஸியான நேற்று நைட்டு 12 மணிக்கு தான் ஜப்பான்லேருந்து லேண்ட் ஆனார் நம்ம சீஃப் கெஸ்ட்டு ஸ்ரீதர் வெம்பு சார். அவர் உடனே இன்னைக்கு மார்னிங் இங்கே வந்துட்டார். அவர் கையால் தான் இந்த பில்டிங்கை திறக்கணும் அப்படின்னு என்னுடைய டாக்டர் பிரீதாவும் நானும் டிசைட் பண்ணோம். அதுக்காக வெயிட் பண்ணோம். இன்றைக்கி அது ட்ரீம் கேம் ட்ரூ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் சார். எங்களுடைய இவ்வளோ வேலையிலையும் எங்களுக்காக வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் பண்ணி அவர் இன்றைக்கி எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார். ப்ரைம் மினிஸ்டரோட ரொம்ப க்ளோஸாக பேசிக்கக்கூடியவர். இவர் இப்போ என்ன சொன்னார், ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது டைம் ஆகிடுச்சு சார், நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை அவருக்கு 8 o'clock ட்ரெயின் இருக்குது சார். அவர் இதுக்கு போகிறாரு, அவருடைய தென்காசி அவருடைய ஊருக்கு போகிறாரு. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் வேணால் இன்னும் நாளைக்கு கூட நான் போய்க்கிறேன், நான் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார் ஃபார் தட். உங்களுடைய விஷன் அண்ட் மிஷன் எங்களை ரொம்ப கவர்ந்துருச்சு. நீங்கள் தான் எங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதில்ல. அடுத்தது இஸ் எக்ஸலன்சி. அவர் வந்து இப்போ எனக்கு ரீசெண்டாக தான் பழக்கமானார். வெரி 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 நைஸ் ஹியூமன் பீயிங் அண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எமிரேட்ஸ் ஏர்லைனுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அவர் வந்து நம்மளுடைய ஏவியேஷன் கோர்ஸ் இங்கே இந்த பில்டிங் இஸ் மெயின்லி மென்ட் ஃபார் ஏவியேஷன் கோர்ஸ். அவருடைய டைப்போட இன்னைக்கு ஒரு MOU சைன் பண்ண போகிறோம். அதுக்காக அவர் இங்கே வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் இஸ் எக்ஸலன்சி ஃபார் பீயிங் ஹியர் ஆஸ் அவர் சீஃப் கெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்ல மனுஷன். இதுக்காக கடல் கடந்து வந்து நம்மளோட இந்த கேம்பஸில் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு MOU சைன் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காரு. இந்த வருஷம் திண்டிவனமில் ஒரு 300 acres வேல்ஸ் யூனிவர்சிட்டி பிக் கேம்பஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 1 yearல மேக்ஸிமம் 1.5 yearsல அந்த கேம்பஸ் முடிஞ்சிடும். அது தட் இஸ் கோயிங் டு பி அ பிக்கெஸ்ட் கேம்பஸ் ஃபார் வேல்ஸ் குரூப் அப்படின்னு சொல்கிறேன். அங்கே மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், லா காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஸ்கூல் எல்லாமே அங்கே வரப்போகுது. ஸோ அக்ரிகல்ச்சர் காலேஜ் எல்லாமே அங்கே யூனிவர்சிட்டியுடைய பிக்கெஸ்ட் கேம்பஸாக அந்த திண்டிவனம் கேம்பஸ் இருக்கும். இன்னும் நிறைய எக்ஸ்பான்ஷன்ஸ் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து உங்கள் விஷஸ் இல்லைன்னா, உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியாது. we have a very good fantastic team work for Wales. இந்த டீம் ஒர்க்கு 1 year ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பில்டிங்கை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஐ தேங்க் ஆல் த என்டையர் டீம் who worked for this building to come up. And I thank my family members, my wife Aarti Ganesh, my daughter Pushmita Ganesh, and my son Sarvesh Aisri Ganesh. All it's my father-in-law Dr. Jyoti Murugan. All together, put together, we are working for the Wales group as a family. Thank you very much for this wonderful evening. Thank you, sir. Thank you.